பிரெயின் டெட் ஆயிடுச்சா சுபத்ராவுக்கு? இசை கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்க, இவன் ஃப்ராடுன்னு சொன்னால் கூட நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறவங்கள என்னென்னு சொல்கிறது? இதில் இந்த ருக்மணி வேறு உங்கள் பையன் அசோக் வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கள், இவளை நம்ம அப்புறமா கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்ஷன் ஆகி போன இசை, சித்தி நீங்கள் புரியாமல் பேசாதீங்க, வர்ஷினி கழுத்தில் நான் இவனை தாலி கட்ட விடவே மாட்டேன், இவன் ஒரு ஃப்ராடு ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்ல அவர் திருன்னு முழிக்கிறார். அதை கூட அவன் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீஜாவும் சிந்தாமணி வேறு அஜிஜோ மாட்டிக்க போகிறோமோன்னு பயத்தில் நிற்கிறாங்க. இதில் இந்த சுபத்ரா வேற திரும்ப பொய் சொல்லாத அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத நம்புங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, நான் சொல்கிறது சத்தியமாக உண்மை தான் அப்படின்னு சொல்ல, நான் நம்பவே மாட்டேன், நீ சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்றாங்க சுபத்ரா. இசைக்கு இதில் என்ன லாபம் இருக்க போது பொய் சொல்லி? கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா சுபத்ரா? இதில் இந்த ருக்மணி வேற குறுக்க கௌஷிக் மாதிரி, சம்மந்தி இவ இப்படி தான் ட்ராமா பண்ணுவா, இவளுக்கு எப்பயுமே நம்பாதீங்க, உங்கள் பையன் அசோக வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கள், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், மாப்பிள்ள நீங்கள் போய் வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வர்ஷினி நின்றுட்டு அம்மா வேணாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. வர்ஷினி ஏன் வேணான்னு சொல்கிறாங்கங்கிறதும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இசை என்ன சொல்ல வராங்கங்கிறதையும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவன் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறா அப்படின்னு ருக்மணி புத்தி கிட்டத்தனமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு டாக்டர் மித்ரா பரிதாபமான ஒரு நிலைமையில் வர்றாங்க. இசை சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்ல சுபத்ராவுக்கு ஷாக் ஆகுது. ஸ்ரீஜாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இந்தம்மா என்ன மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்துருச்சு அப்படின்னு. சிந்தாமணிக்கு கண்ணே வெளியிலேருந்து விழுந்துரும் போல. இனிமேல் அது சுபத்ரா இசை சொன்னது கரெக்டுன்னு நம்புவாங்களா, இல்லை டாக்டர் மித்ரா சொன்னதும் தப்புன்னு சொல்ல போகிறாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.